குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிப்பது தொடர்பான வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம், கோவில், குருத்வாரா, தர்கா என ஆக்கிரமிப்புகள் எந்த வகையிலும் இருந்தாலும் அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாஜக ஆளும் மாநிலங்களில் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்ற பெயரில் சிறுபான்மையினரின் வீடுகளை புல்டோசர் மூலம் சட்டவிரோதமாக இடிப்பது வாடிக்கையாக உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம், நாடு முழுவதும் தனது அனுமதி இல்லாமல் வீடுகளை இடிப்பதற்கு தடை விதித்து கடந்த 17ஆம் தேதி இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், K விஸ்வநாதன் ஆகியோர் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள், ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டாலே அவர்களது வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்கும் செயலை அனுமதிக்க முடியாது என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, கொடும் குற்றங்கள் புரிந்தவர்களுக்கும் ஒரு நாளுக்கு முன்னதாகவே நோட்டீஸ் கொடுத்து உரிய நேரம் வழங்கிய பின்னரே நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். நகர திட்டமிடல் அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரம் உள்ளதாக அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், வீடுகளை இடிப்பது தொடர்பான தகவலை மக்களுக்கு தெரிவிக்க இணையதளம் ஒன்றை ஏற்படுத்தலாம் என அறிவுறுத்தினர். அங்கீகாரமற்ற கட்டுமானங்கள் மீது சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அந்த நடவடிக்கை மதம் சார்ந்ததாகவோ நம்பிக்கை சார்ந்ததாகவோ இருக்கக்கூடாது என்று அவர்கள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து வாதிட்ட துஷார் மேத்தா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் குறிவைக்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு உண்மை அல்ல என்று கூறினார். உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தீர்ப்பால் உள்ளாட்சி அமைப்புகள் ஆக்கிரமிப்பை அகற்றுவது பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், ஆக்கிரமிப்பு அகற்றம் வேறு, கிரிமினல் குற்றத்திற்காக வீடுகளை இடிப்பது வேறு என்று சுட்டிக்காட்டினர். அங்கீகாரமற்ற கட்டடங்களை இடிப்பதை இடைக்கால தீர்ப்பு கட்டுப்படுத்தாது என்று தெரிவித்த நீதிபதிகள், சாலைகள், நடைபாதைகள், நீர்நிலைகள், ரயில் பாதைகளில் ஆக்கிரமிப்பு எந்த வகையில் இருந்தாலும் அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். கோயில், குருத்வாரா, தர்கா என எதுவானாலும் பொதுமக்களுக்கு தடையாக இருந்தால் அவற்றை இடிக்கலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கு விசாரணை முடியும் வரை இடைக்கால தீர்ப்பு நீடிக்கும் என தெரிவித்த நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.